ஆ அதான்க்கா. ஜோதி, ம் பரவாயில்லையே, ஏற்பாடெல்லாம் பயங்கரமா தான் இருக்கு. உன் பொண்ணு குடுத்து வச்சவதான். நல்ல பெரிய இடத்துல தான் வாழ போறா. எல்லாம் அந்த கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா நடந்துட்டு இருக்கு சின்னம்மா. நம்ம கையில என்ன இருக்கு? ஆமா, வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன். உன் சம்மந்தி எங்க காணோம்? யாருன்னே தெரியலையே. நீயாச்சும் கொஞ்சம் காமிச்சு விடக்கூடாதா? ஆ அதுக்கு என்ன சின்னம்மா, இருங்க. ம். ஆ அதோ அங்க நிக்கிறாங்க பாருங்க. ஆமா. ஆமா அவங்கதான். உங்களை அறிமுகப்படுத்திக்கிறேன் வாங்க. சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். சம்மந்தியம்மா. என்ன? அது ஒண்ணும் இல்ல சம்மந்தி. இவங்க என் சின்னம்மா. எங்க அம்மாவோட தங்கச்சி. வணக்கம்மா. இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? எதுக்காக என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி இல்ல சம்மந்தி, நெருங்கின சொந்தத்துல இருக்கிறவங்க சம்மந்தி எங்கன்னு கேட்பாங்கல்ல, அதான் சின்னம்மாவை கூட்டிட்டு வந்தேன். கேட்டா தூரத்துல வச்சு காட்ட வேண்டியது தானே? வேலை மெனக்கெட்டு இப்படி அழைச்சிட்டு வருவீங்களா? உங்களுக்கு தான் வேற வேலை இல்லைன்னா எனக்கும் இல்லைன்னு நினைச்சீங்களா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப நான் இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. போங்க, போய் வேற வேலை இருந்தா பாருங்க. ஹலோ, சொல்லுங்க. அடியே, என்னடி இது? அந்த அம்மா இந்த பேச்சு பேசுது. என்னதான் பையனை பெத்தவங்களா இருந்தாலும் இப்படியா எடுத்தறிஞ்சு பேசுவாங்க? கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல. அது அவங்க ஏதோ கல்யாண டென்ஷன்ல இருப்பாங்க போல சின்னம்மா. ஃபோன் பேசிட்டு இருக்கப்போ நம்ம குறுக்க போனது அவங்களுக்கு ஏதோ தொந்தரவாயிடுச்சு போல. அதான் இப்படி பேசிட்டு போறாங்க. எனக்கு என்னமோ அப்படி தெரியலடி ஜோதி. அந்த பொம்பளை ரொம்ப வெறுப்புல பேசுற மாதிரி தோணுது. பாத்துடி, பெரிய இடன்னு பொண்ணை இந்த மாதிரி சிடுமுஞ்சிக்காரிக்கு மருமகளை அனுப்பி அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்துருவ போலியே. பாவம் ஐசு, வாயில்லா புள்ள. எப்படிதான் அந்த பொம்பளை சமாளிக்க போறாளோ? சொல்லு மகா, எதுக்காக வர சொன்ன? அண்ணா, உண்மையிலேயே இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியலண்ணா. விடிஞ்சா கல்யாணம், ஆனா அது ஒழுங்கா நடக்குமான்னு எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குண்ணா. என்ன மகா திடீர்னு இப்படி சொல்ற? எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அதுல? இல்லண்ணா, பெருசா ஏதோ தப்பு நடக்க போகுது. அதான் எனக்கு பயமாவே இருக்கு. அப்படி என்ன நடக்குது மகா? முழுசா சொல்லு. ஏற்பாடு வேணா 2 கல்யாணத்துக்கா இருக்கலாம். ஆனா நடக்க போறது என்னவோ விஜய் ஐஸ்வர்யா கல்யாணம் மட்டும்தான். என்னோட பிளான் படி அவங்களோட கல்யாணம் நடக்கும். ஆனா என்னோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. இத பாரு, விக்ரம் உன் கழுத்துல தாலி கட்டுவான். அதுக்கப்புறம் என்னோட இஷ்டப்படி விஜய அபி கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். என்ன மகா சொல்ற? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? உனக்கே இப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச நொடியில இருந்து எனக்கு மண்டையை வெடிச்சு போற மாதிரி இருக்குண்ணா. விக்ரம் பண்றதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அவருக்கு மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்ல, விஜய்க்காக தான் இப்படி பிளான் போடுறாருன்னு விட்டுடலாம். ஆனா அத்தையும் இப்படி எல்லாம் பண்றாங்க. அதுவும் இவ்வளவு வலுக்கட்டாயமா அனுவை எதுக்காக விக்ரம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முயற்சி பண்ணணும்? இது மட்டும் தான் எனக்கு புரியவே இல்ல மகா. எனக்கும் அதே டவுட் தானா. முதல்ல அத்தை ஏன் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அப்போதான் இந்த மொத்த பிரச்சனையையும் நம்மளால சரி பண்ண முடியும். சரி, ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? விடிஞ்சா கல்யாணம், நமக்கு தான் கொஞ்சம் கூட டைமே இல்லையே.
ரொம்ப கஷ்டம் மகா. இதெல்லாம் அத்தையே வந்து சொன்னாதான் உண்டு. ஆனா அப்படியே நடக்க வாய்ப்பே கிடையாது. ஆஹா இல்லண்ணா, ஒருத்தர் இருக்காரு. யாரு? அத்தையோட தம்பி புலி. அந்த ஆளா? அந்த ஆள் வேஸ்ட் மகா. அந்த ஆள் ஒரு டம்மி பீஸ். அண்ணா, நம்மளுக்கு தானே அவரு டம்மி பீஸ். அத்தைக்கு எல்லாமே புலிமுருகன் தான். கண்டிப்பா இந்த மொத்த விஷயமும் அவருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அவரை பிடிச்சோன்னா எல்லா விஷயமும் வெளிச்சத்துக்கு வரும். சரி மகா, நீ சொல்ற மாதிரி அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னே வச்சுக்கோ. ஆனா நம்ம கேட்ட உடனே சொல்லிடு வர என்ன? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குண்ணா. என்ன? நான் சொல்றேன். புலி செம்ம சரக்கு பார்ட்டி. சரக்கு பாட்டில காட்டியே அவனை நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். சரக்கா? அண்ணா நிஜமா தான் நான் சொல்றேன். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. எல்லா உண்மையும் அந்த ஆள்கிட்ட இருந்து வாங்கிடலாம் நம்ம. சரி மகா, நான் பாத்துக்கிறேன். நான் வெளியே இருக்கேன். சொல்லுங்க மேடம். என்ன அதிசயமா நீங்களே லைன்ல வர்றீங்க? எனக்கு ஒரு முக்கியமான வேலை, அதான் நானே லைன்ல வந்தேன். சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணும்? நான் சொல்றத கவனமா கேளு. மேடம், என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல மேடம், வேலை சுத்தமா இருக்கும். நீங்க கவலைப்படாம இருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? டைம் வேற ஆயிடுச்சு. கை வேற நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இவனுக்கு இன்னும் காணமே. கை நடுக்க வேற அதிகமாயிடுச்சு. தாண்டா வருவீங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கடா 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 வாங்கடா. வாங்கிட்டீங்களா? டேய், எவ்வளவு நேரம்டா உங்களுக்காக வெயிட் பண்றது? சரி சீக்கிரம் சரக்கு எடுங்கடா. என்னடா தலையை தொங்க போட்டு அமைதியா இருக்கீங்க? சரக்கு எங்கடா? அண்ணே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. கரெக்டா நாங்க போறப்போ சட்டை எடுத்து மூட்டாங்கண்ணே. காலில் விழுந்து கெஞ்செல்லாம் பார்த்தோம்ண்ணே, இல்லைன்னு சொல்லிட்டாங்கண்ணே. சரக்கு இல்லைன்னு சொல்லிட்டானுங்களா? ரெண்டு பேரும் இப்ப என்ன வெறுக்கையோட வந்திருக்கீங்களா? ஆமாண்ணே, சரக்கு கிடைக்கலண்ணே. ஐயோ, என் கையாட்ட வேற நிக்காது. எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. சரக்கு கிடைக்கலையா? போங்கடா, போங்க போங்க, ஓடுடா. ஐயோ, தலை வேற வலிக்குது. இன்னைக்கு ராத்திரி பொழுது எப்படி ஓட்ட போறேன்னு தெரியலையே. சரக்கு இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. என்ன சித்தப்பு, தனியா நின்னு ஏதோ புலம்பிட்டு இருக்கீங்க? அந்த வயிற்றுல ஏன்பா கேக்குற? ஆமா, நீங்க என்ன பண்ற? அதுவா, லைட்டா ஒரு பெக்கு போடலாமே பார்த்தேன். ஆனா பார்ட்னர் தான் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதான் இந்த பக்கம் சரக்கு பார்ட்டி யாராவது ஒதுங்கி இருக்காங்களான்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்படியா? உன்கிட்ட சரக்கு இருக்குதா? அட, சரக்குலாம் இருக்கு சித்தப்பு தோ. ஆனா கம்பெனிக்கு தான் ஆள் இல்ல. அதுவும் இல்லாம எனக்கு தனியா குடிக்க வேற பிடிக்காதா. அதனாலதான் யாராவது வருவாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அட பாவி, கொத்துக்கல்லு மாதிரி ஒருத்தன் உன் முன்னாடி நிக்கிறேன். என்ன பார்த்தா
ஆளா தெரியலையா உனக்கு? பாப்பா சரி வா போலாம். ஐயோ, இந்த பக்கம் வேணாம் சித்தப்பு. நம்ம இதெல்லாம் சாப்பிட மேல ஒரு செட்டப் இருக்கு, அங்க போயிடலாம். அடடா, அத கூட ஏற்பாடு பண்ணிட்டேன் செல்லம். வா வா வாப்பா. இல்ல ஜோதி, வந்தவங்களை சாப்பிட்டாச்சா இல்லைன்னு கேட்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க. எங்க சின்னம்மா இருக்காங்கல்ல, அவங்க நம்ம சம்மந்தியாருன்னு கேட்டாங்க. அவங்கள நம்ம சம்மந்தி அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சேன். ஆனா அதுக்கு அவங்க நம்மள ரொம்ப கீழ்த்தரமா பேசி எங்க சின்னம்மா முன்னாடி ரொம்ப சங்கடப்படுத்திட்டாங்க. ஏன் தான் அவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? ஒரு கல்யாண விசேஷம்னா வர்ற சொந்தக்காரங்க சம்பந்தி வீடு யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கத்தானே ஆசைப்படுவாங்க. அதுக்கெல்லாம எப்படி கோவப்படுவாங்க? எனக்கு அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. சும்மா சிரிச்சுட்டு கூட போயிருக்கலாம், இல்ல எதுவும் சொல்லாம கூட போயிருக்கலாம். ஆனா வேணும்னே அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. சரிம்மா, நீ எதையும் மனசுல வச்சுக்காத. அவங்க குணம் நமக்கு தெரிஞ்சது தானே. இன்னைக்கு நேத்தா அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க. இந்த சம்பந்தம் பேச ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அவங்க இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்க, நம்மள பேசுறது வேற. ஆனா நம்ம சொந்தக்காரங்ககிட்டயும் அப்படியே நடந்துக்க கூடாதுல்ல. இதே மாதிரி எல்லார்கிட்டயும் பேசினா என்ன ஆகும்னு நீங்களே சொல்லுங்க. வந்தவங்க மனசு கஷ்டத்தோட போனா அது நல்லாவா இருக்கும் பார்க்க? எனக்கு என்னமோ ஏதோ பெரிய பிரச்சனையாயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. சேச்சே, அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அப்படி அவங்க ஏதாவது பண்ணா கூட அதையும் நாம சமாளிச்சு தானே ஆகணும். எப்படியாவது எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும். அதை மட்டும் நாம யோசிப்போம். ஜோதி, ரொம்ப யோசிக்காதம்மா. வா, வந்தவங்களை போய் நாம கவனிப்போம். ம். ஏப்பா, சரக்கு ஃபாரின், சைடிஸ் வந்து லோக்கல், காம்பினேஷன் சரியில்லையே. ஃபாரின் சரக்கு சித்தப்பு. புரியுது புரியுது நீ சொல்றது. அதாவது ஒரு ரேஞ்சுக்கு சரக்கு, ஏன் ரேஞ்சுக்கு சைடிஸ், அப்படித்தானே சொல்றேன். குடிங்க சித்தப்பு. ஆனாப்பா, உனக்கு எவ்வளவு தங்கமான மனசு. ஆமா, இது எனக்கு இவ்வளவு நேரம் தெரியாமையே போயிருச்சே. இல்லைன்னா பல ரவுண்டு போயிருக்குமே. உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறீங்க சித்தப்பா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அத்தைக்கு எல்லாமே புலிமுருகன் தான். கண்டிப்பா இந்த மொத்த விஷயமும் அவருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அவரை பிடிச்சோன்னா எல்லா விஷயமும் வெளிச்சத்துக்கு வரும். நம்ம புலிகிட்ட பேசும்போது மகா கால் பண்ண சொன்னால. அவர் குடிச்சிட்டு போதையில இருந்தாருன்னா அவர்கிட்ட நைசா விக்ரம் பத்தி பேச்சு கொடுங்க. மகா, எல்லாம் பக்கா. புலி ஃபுல் போதையில இருக்காரு. ஏன் சித்தப்பா, உங்க வீட்ல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, ஆனா விக்ரம் மட்டும் தனியா வேற குணத்தோட இருக்காரு. அது எப்படி? ஓ, யாரு விக்ரம் கண்ண கேக்குறியா நீ? நாங்க புலி குடும்பம், அவன் பூனை குடும்பம்.
என்ன சித்தப்பு பூனை புலின்னு ஒரே குழப்பமா இருக்கு சித்தப்பு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அது வந்து எங்க அக்கா அவனை வளர்த்துச்சு. இப்ப என்ன பாசமா வளர்த்த மாதிரி அவனையும் வளர்த்துச்சு. ஆனா என் மேல இருக்கிற பாசத்தை விட 2 மடங்கு ஜாஸ்தியா வச்சு அவனை வளர்த்துச்சு. ஆமா, இப்ப எதுக்கு சரவண நீ திடீர்னு விக்ரம் பத்தி பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல சித்தப்பு. இந்த விக்ரம்க்கு பொண்ணுங்கனாலே செட் ஆகாது. விஜய் ஸ்வேதா விட அத்தை மேல அவர் தானே அதிக பாசமா இருக்காரு. அதனாலதான் சித்தப்பு கேட்டேன். அது எனக்கும் அவனுக்கும் அக்கானாலே ஒரு பெரிய பாசம்ப்பா. என்னைய விட எங்க அக்காவுக்கு விக்ரமா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாம் எங்க அக்காவோட வளர்ப்பு சும்மா வந்துருமா அந்த பாசம்? ஏப்பா பாசம் சும்மா வந்துருமா?